இன்னைக்கு வந்து இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓவராலா இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தை பத்தி பார்க்கலாம். இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் தான் நம்மளுடைய நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்லலாம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இந்தியன் ஒரு எக்கானமி நல்லா இருக்கணும்னா அதோட பேங்கிங் சிஸ்டம் நல்லா இருக்கணும். எக்கானமிக்கும் பேங்கிங் சிஸ்டத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லெண்டிங் ரேட் இருக்கு இல்லையா? ஒருவேளை நிறைய பேங்க்ஸோட கடனோட வட்டி விகிதம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியாது, நிறைய லோன்ஸ் வந்து பீப்புள் வாங்க மாட்டாங்க, புதிய தொழில் தொடங்க மாட்டாங்க, அந்த எக்கானமி வளராது. இது மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும். பணம் அப்படிங்கறதே வந்து நம்ம புழக்கத்துல விட்டு அதுல இருந்து ரெட்டிப்பாக்குறது தான் வந்து எக்கானமின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பேங்கிங் சிஸ்டம் சரியா இல்லை அப்படின்னா அதுல வரக்கூடிய பாலிசிஸ் கொள்கைகள் சரியா எழுதப்படலை அப்படின்னா டெஃபினட்டா அந்த எக்கானமி வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிளேயிங் அ க்ரூஷியல் ரோல் இன் த எக்கானமி டெவலப்மெண்ட். ஒரு எக்கானமி டெவலப் ஆகி ஒரு பொருளாதாரம் வளர்ந்து வர்றதுக்கு இந்த பேங்கிங் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. ஃபெசிலிட்டேட் ஃபினான்ஷியல் இன்டர்வென்ஷன் பை மொபிலைசிங் சேவிங்ஸ் அண்ட் அலோகேட்டிங் கிரெடிட். ஸோ இது இவங்க எப்படி இன்டர்மீடியேட்டா இருக்காங்க, சேவிங்ஸை வந்து மொபிலைஸ் பண்றாங்க, நீங்க பணத்தை கட்டுங்கன்னு சேவ் பண்றாங்க, அதே மாதிரி கிரெடிட் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். ஸோ இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் எப்படி வந்து ஆரம்பிச்சது, நம்மளுடைய கண்ட்ரில எப்படி இது எவால்வேஷன் ஆச்சு, எப்படி இதோட மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இயர்லியரா வந்து இண்டிஜினியஸ் பேங்கர்ஸ் தான் இருந்தாங்க. சேட்ஸ் மணி லெண்டர்ஸ் கிட்ட இருந்து பணம் வாங்கி கடன் கொடுக்கறது, அவங்க கடன் கொடுக்கறது, அது மாதிரி தான் இருந்தது. லிட்ரலி பேங்க்ல போய் நம்ம இப்போ இருக்க மாதிரி ஜுவல் லோன் எடுக்கிறது, இது பழக்கம்லாம் வந்து ரொம்ப முன்னாடி வந்து இல்லை. ஸோ எஸ்டாப்ளிஷ் த ஃபர்ஸ்ட் பேங்க், பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் இன் 1770. அப்பதான் முதல் பேங்க் வந்து கொண்டுட்டு வராங்க. அந்த பேங்கோட பேரு பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். பிரசிடென்சி பேங்க்ஸ், பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இது மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்கான பேங்க்னு கொண்டுட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் இம்பீரியல் பேங்க்ஸ் ஆஃப் இந்தியா, பொதுவான பேங்க் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் இன் 1935 as a சென்ட்ரல் பேங்க். அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து ஒரு தலைமையான ஒரு வங்கி அப்படின்னு தீர்மானம் பண்ணி 1935 இந்த பேங்கை வந்து கொண்டுட்டு வராங்க. இதுதான் இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தோட வரலாறுன்னு சொல்லலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம். ஸோ இந்தியன் பேங்கிங் சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர், எதுக்கு கீழே எது வேலை பார்க்குது, இல்லைன்னா எதெல்லாம் இணைந்து வேலை பார்க்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல இருக்கிற எல்லா பேங்கோட ஹெட் பேங்க் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அதுக்கப்புறம் வர பேங்க்ஸ் வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. ஷெட்யூல்டு பேங்க்ஸ் தான் என்ன, அவங்க எல்லாமே வந்து ஒரு கட்டமைப்புக்கு கீழே வரக்கூடிய பேங்க்ஸ் நம்ம ஷெட்யூல்டு பேங்க்ஸ்ன்னு சொல்லலாம். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னா என்னது, அரசாங்கமே நடத்தக்கூடிய பேங்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்தியன் பேங்க், இது மாதிரி பேங்க் எல்லாமே வந்து அரசாங்கமே நடத்தி கொண்டுட்டு இருக்கிற பேங்க்ஸ். அதுலயே வந்து பிரைவேட் பேங்க் நிறைய நம்ம கிட்ட இருக்கு. இப்போ டிஎன்பி, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து ஒரு பிரைவேட் பேங்க் தான், அது வந்து நம்மளுடைய அரசாங்கம் நடத்தக்கூடிய பேங்க் வந்து கிடையாது. அதே மாதிரி ஃபாரின் பேங்க்ஸ், இது எல்லாமே வந்து இருக்கு. கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பிக்கிறது வந்து இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ரீஜனல் ரூரல் பேங்க், இது மாதிரி அந்தந்த ரூரல் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய பேங்கை ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்ன்னு சொல்லலாம். டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் வெறுமனை இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ஹவுசிங் டெவலப்மெண்ட், ஹெச்டிஎஃப்சி எல்லாம் வந்து ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் தான். ஸோ இது மாதிரி டெவலப்மெண்ட் பர்பஸுக்காக ஆரம்பிக்கக்கூடிய படக்கூடிய பேங்க்ஸும் வந்து இருக்கு. Reserve Bank of India, Central Bank of India regulates currency issuance and monetary policies. The Reserve Bank of India தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கரன்சிஸ் இஷ்யூ பண்றது, மானிட்டரி பாலிசிஸை வந்து கிரியேட் பண்றது, இவங்க எல்லாத்தையுமே எவ்வளவு பணம் கொடுக்கணும், எவ்வளவு லெண்ட் பண்ணணும், ஒரு பேங்கோட லிக்விடேஷன் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு பணம் அவங்க பேங்க்ல வச்சுக்கலாம், இது மாதிரியான விஷயத்தெல்லாம் தீர்மானிக்கிறது யாருன்னு பார்த்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இஷ்யூ ஆஃப் கரன்சிஸை இஷ்யூ பண்றது, பேங்கர் டு த கவர்மெண்ட் அண்ட் த பேங்க்ஸ். கவர்மெண்ட்டுக்கும் பேங்க்ஸுக்குமே வந்து பேங்கரா இருப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுப்பாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கும். ரெகுலேட்டரி ஆஃப் பேங்க்ஸ், பேங்க்ஸ் வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டியா இருப்பாங்க. கண்ட்ரோல் ஆஃப் மணி சப்ளை அண்ட் கிரெடிட், மணி சப்ளைய கண்ட்ரோல் பண்றது, கிரெடிட் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்றது, இல்லாட்டி சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்றது, இது எல்லாமே வந்து ரிசர்வ் பேங்கோட தலைமையின் கீழே தான் நடந்துட்டு இருக்கு.
ஸோ டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா, ஒரு பேங்க்கும் எதை சார்ந்து செயல்படுவாங்க அப்படின்னு இதுல கொடுத்துருக்கேன். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மேஜர் ஓன்டு பை த கவர்மெண்ட், செபி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல், இதெல்லாம் வந்து மெஜாரிட்டி ஷேர்ஸை வந்து கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருப்பாங்க. பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ல வந்து மெஜாரிட்டி ஓன் பை பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இது எல்லாமே சொல்லலாம். ஃபாரின் பேங்க்ஸ்ல பேங்க்ஸ் ஹெட்குவார்ட்டட் அவுட் சைட் இந்தியா பட் ஆப்ரேட்டட் இன் இந்தியா, சிட்டி பேங்க், ஹெச்எஸ்பிசி இது மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே கம்ஸ் அண்டர் ஃபாரின் பேங்க்ஸ். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல சிவியர் லோக்கல் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்ல ஃபோக்கஸ் ஆன் ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் பேங்க். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்கிங், என்னெல்லாம் இந்த பேங்கிங்கோட செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அக்செப்டிங் அண்ட் டெபாசிட்ஸ் பேங்க்ஸ். தே வில் அக்செப்ட் த மணி ஃப்ரம் த பப்ளிக். பப்ளிக் கிட்ட இருந்து மணியை வாங்கிட்டு they will deposit, they will accept the deposit. Granting loans and advances, மணியை வந்து வாங்கிக்கிறது மட்டும் இல்ல, loans and advances-உம் வந்து அவங்க கொடுப்பாங்க. கிரெடிட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஏஜென்சி சர்வீசஸ், ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், பில் கலெக்ஷன் இது எல்லாமே வந்து பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட், எங்க இன்வெஸ்ட் பண்ண, சில பேங்க்ஸ் தே ஆர் கிவிங் such kind of a facility like ஒரு ஷேர் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, இல்லைன்னா வேற எதுலயும் ஒரு பெரிய பிசினஸ் பர்சன் இருக்காரு அப்படின்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற சஜஷன்ஸை கூட வந்து கொடுக்குறாங்க. வெல்த் மேனேஜ்மெண்ட், பணத்தை எங்க போட்டு வைக்கிறது, எங்க போடலாம், இது மாதிரி விஷயத்தையும் வந்து பண்றாங்க. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ் அண்ட் ப்ரமோட்டிங் சேவிங்ஸ், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ் பண்றது, சேவிங்ஸை ப்ரமோட் பண்றது, இது எல்லாமே வந்து தே ஆர் டூயிங். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியன் பேங்கிங். ஸோ இந்தியன் பேங்கிங்ல இப்போ ரீசெண்டாக என்னெல்லாம் ட்ரெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தா, டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங், நம்மளோட ஜிபே, ஃபோன்பே, எஸ்பே, நோபே எல்லா பேயும் வந்து இருக்கு. ஸோ டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் தான் இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ். அதுக்கு ஈக்குவலா வந்து ஃப்ராட்ஸும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த யூபிஐ அப்படின்னா என்னன்னா, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், அதுதான் வந்து யூபிஐ. Increasing focus on financial inclusions like Jan Dhan Yojana, இது மாதிரி யோஜனாஸ் மூலியமாவும் வந்து they are giving this. Implementation of base 3 norms, பேசில் நார்ம்ஸ்னு பேங்கிங்கோட நார்ம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது. நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, பாலிசிஸை ரொம்ப அழகா எழுதுவாங்க, ஆனா நம்மளால நிறைய இடத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான நார்ம்ஸை வந்து கொடுக்கறது. Mergers of public sector banks for better efficiency, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பெட்டரா எஃபிஷியன்டா வேலை பார்க்கறதுக்கு இது வந்து உபயோகமா இருக்கு. சேலஞ்சஸ் இன் இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்கிங்ல என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அண்ட் பேட் லோன்ஸ். நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னா சும்மா அந்த அசெட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணிட்டு ரொம்ப காலம் பணத்தை எடுக்காம இருக்கவங்க கூட இருப்பாங்க. ஏன்னா வந்து யாருக்கும் தெரியாம அந்த டெபாசிட்டை பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அந்த கேஸ்ல வந்து அவங்களால வந்து அது சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால வந்து அது எடுக்கப்படாம இருந்திருக்கலாம். இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். பேட் லோன்ஸ், வாரா கடன், சில கடன் வராது. சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ், இப்ப எக்கச்சக்கமா நமக்கு போயிட்டு இருக்கிறது வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி. எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸும் அதிகமாயிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் லிட்ரஸி அண்ட் இன்க்ளூஷன் கேப்ஸ். ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து நிறைய நம்ம கொடுத்துட்டோமா அப்படின்னா இல்ல, இன்னும் கூட வந்து ஏடிஎம் கார்டு போட்டு பணம் எடுக்க தெரியாதவர்கள் இருக்காங்க. ஆனா ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது மாதிரியான கேப்ஸை இன்னும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணல. இதெல்லாம் இந்தியன் பேங்கிங்கோட சேலஞ்சஸ் தான் இருக்கு. ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸ் அண்ட் ரெஃபார்ம்ஸ். ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸை வந்து மீட் பண்ண மாட்டாங்க. சில ரூரல் பேங்க்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்றதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியுமா நம்ம ஏரியால அப்படிங்கிற மாதிரி சில ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸை அதே மாதிரி ஃபாலோ பண்ண முடியல. காம்படிஷன் வித் ஃபின்டெக் கம்பெனிஸ். ஃபின்டெக் கம்பெனிஸ் நிறைய வந்துருச்சு. இப்போ அவங்களோட கம்பீட் பண்ணி இவங்களால பேங்க்ஸை வந்து ரன் பண்ண முடியல. இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்தியன் பேங்கிங்க்கு இருக்கு. So to be concluded, Indian banking system is evolving rapidly. Indian banking system வந்து evaluate ஆயிட்டே இருக்கு. It plays a vital role in economic growth and development. Economic growth and developmentக்கு அது ஒரு பெரிய பங்கு வகிக்குது. And embracing technology and innovation in key to future success. Future successக்கு புது புது டெக்னாலஜிஸ் அண்ட் இனோவேஷன்ஸ் கொண்டுட்டு வர்றதுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கு. Continuing reforms and regulation need for stability. ரிஃபார்ம்ஸ் அண்ட் இதுக்கப்புறம் நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டுட்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா வந்து பேங்கிங் சிஸ்டத்தை நம்மளால கொண்டுட்டு போக முடியும். தேங்க்யூ.